வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பெருந்தோட்ட செய்திகள். இது மலையக மக்களின் அன்றாட வாழ்வியல், ஆரோக்கியம் மற்றும் கருத்துக்களை சொல்லும் ஒரு மும்மொழி செய்தி அறிக்கை. இப்போது தலைப்பு செய்திகளை பார்ப்போம். தோட்டங்களில் நிறுத்தப்பட்ட வீட்டு திட்டங்களை பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியத்தினால் மீண்டும் தொடங்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டில் 19 தோட்டங்களில் 397 வீட்டு வசதி அலகுகளை மீண்டும் தொடங்கி முடிக்கும் பொறுப்பு பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டங்கள் அனைத்தும் 2017 முதல் 2020 வரையிலான ஆண்டுகளில் பல்வேறு காரணங்களால் கைவிடப்பட்டன. வீட்டுத் திட்டங்களுக்கு இணையாக வீட்டுத் திட்டங்களில் பயனாளிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக நீர் மற்றும் மின்சாரம் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ள பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியம் செயற்பாடுகளை மேற்கொள்ளும். 2025ஆம் ஆண்டிற்கான வீட்டு வசதி மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்காக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சிற்கு ரூ.700 மில்லியன் பணத்தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. 2025இன் சிறந்த முகாமைத்துவ தலைமைத்துவத்திற்கான விருது பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியத்தின் பொது இயக்குநருக்கு வழங்கப்பட்டது. பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியத்தின் பொது இயக்குநர் திரு எல்.ஆர். பெரேரா அவர்களுக்கு 2025இன் சிறந்த முகாமைத்துவ தலைமைத்துவத்திற்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. திரு எல்.ஆர். பெரேரா அவர்களின் சிறந்த தலைமைத்துவம், தூரநோக்கு யுக்தி மற்றும் பெருந்தோட்ட அபிவிருத்தியில் பங்களிப்பு போன்றவற்றை அங்கீகரிக்கும் பொருட்டு கடந்த புரட்டாசி மாதம் 3ஆம் திகதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் ப்ரொஃபஷனல் மேனேஜர்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்காவினால் இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மற்றும் திரு எல்.ஆர். பெரேரா அவர்களின் முயற்சியும் பங்களிப்பும் பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியத்தின் செயற்பாடுகளையும் தொழில் ரீதியிலான முகாமைத்துவ நடைமுறைகளையும் வலுப்படுத்துகிறது. சிறகுகளுக்கான வேர்கள். பெருந்தோட்ட இளைஞர் சமுதாயத்தை கல்வி ஊடாக உறுதிப்படுத்தல். பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியம் த ரூட்ஸ் டு விங்ஸ் எனும் புலமை பரிசில் நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக பெருந்தோட்டத்தில் வாழும் பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி பெற்ற மாணவர்களை கௌரவிப்பதுடன் சமூகத்திற்குள் கண்ணியம், லட்சியம் மற்றும் மாற்றத்தை ஊக்குவிக்கிறது. இந்த திட்டமானது பொருளாதார ரீதியிலான உதவி மட்டுமல்லாது நம்பிக்கை, முன்னேற்றம் மற்றும் மாணவர்கள் தங்கள் பல்கலைக்கழக பயணத்தை நம்பிக்கையுடன் தொடங்க உதவுகிறது. இதுவரை 85 மாணவர்கள் இந்த புலமை பரிசில் நிகழ்ச்சி திட்டத்தின் மூலம் உதவி பெற்றுள்ளார்கள். அத்துடன் இந்த திட்டத்தை வெற்றிகரமாக மாற்றியதில் திரு ஜேஹான் கனகா ரெட்னா அண்ட் அசோசியேஷன், எத்திக்கல் டீ பார்ட்னர்ஷிப், லிப்டன் டீஸ் அண்ட் இன்ஃபியூஷன்ஸ், செய்லான், அகலவட்டே அண்ட் புசலவா பிளான்டேஷன்ஸ் பிஎல்சி, லலான்ஸ் ரப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகியோரின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியம் டீ டயலாக் எனும் பத்திரிகையும் கம்யூனிட்டி கேன்வஸ் எனும் செய்தி மடலையும் வெளியிடுகிறது. பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியம் அதன் டீ டயலாக் பத்திரிகையின் முதல் பதிப்பை கடந்த ஆனி மாதம் 27ஆம் திகதி அன்று தலைமை அலுவலகத்தில் வெளியிட்டது. அறிவுப் பகிர்வு, புதுமுறை காணல் மற்றும் இலங்கையின் பெருந்தோட்ட நிறுவனங்களுடனான ஒத்துழைப்பு என்பவற்றை வெளிப்படுத்தல் இந்த பத்திரிகை வெளியீட்டின் நோக்கமாகும். இந்த பத்திரிகை வெளியீட்டிற்கு முன்னர் பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியம் அதன் கம்யூனிட்டி கேன்வஸ் செய்தி மடலின் முதல் தொகுதியையும் கடந்த பங்குனி மாதம் 25ஆம் திகதி அன்று தலைவர் திரு பி.கே. பிரபாத் சந்திரகீர்த்தி மற்றும் இயக்குநர்கள் குழுவின் தலைமையில் வெளியிட்டது. இந்த செய்தி மடல் பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியத்தின் செயற்பாடுகளின் வெளிப்படைத்தன்மை மற்றும் தகவல் தொடர்பாடல் என்பவற்றை மேம்படுத்துகிறது. இந்த 2 வெளியீடுகளும் பெருந்தோட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியத்தின் ஈடுபாடு மற்றும் பங்களிப்பிற்கான சான்றாக அமைகின்றன. பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியத்தினால் நடத்தப்படும் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கிடையிலான துடுப்பாட்ட போட்டி இறுதிச் சுற்று 2025 ஆண்டிற்கான பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியத்தினால் நடத்தப்படும்
பெருந்தோட்ட நிறுவனங்களிற்கிடையிலான இறுதிச் சுற்று துடுப்பாட்டப் போட்டி கடந்த புரட்டாசி மாதம் 6ஆம் திகதி பத்தரமுள்ள புத்ததாச மைதானத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியத்தின் தலைவரும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சின் செயலாளருமான திரு பிரபாத் சந்திரகீர்த்தி கலந்து கொண்டார். இந்த இறுதிச் சுற்றில் மல்வத்தவல்லி பெருந்தோட்ட நிறுவனம் வெற்றி கிண்ணத்தை தம் வசமாக்கிக் கொண்டதுடன் 2வது இடத்தை களனி வெள்ளி பெருந்தோட்ட நிறுவனமும் பிளே சாம்பியன் பட்டத்தை தலவாக்கலை பெருந்தோட்ட நிறுவனமும் பெற்றுக்கொண்டனர். இந்த போட்டியானது பெருந்தோட்ட நிறுவனம் மற்றும் சமூகங்களுக்கிடையிலான திறமை மற்றும் ஒற்றுமை என்பவற்றை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைகின்றது. இதுடன் இன்றைய பெருந்தோட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல பெருந்தோட்ட செய்திகளை அறிந்து கொள்ள தோட்டம் நியூஸினை பார்வையிடுங்கள். நன்றி, வணக்கம்.